இந்த மோசே தானே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். தோற்று வந்த ஒரு இடத்திற்கு திரும்ப கர்த்தர் அனுப்புகிறார். அதே இடத்துல கர்த்தர் மோசே ஜெயமாய் நிறுத்தினார். உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் தலைவனாய் ஏற்படுத்தினவன் யார் என்று கேட்ட அதே நபர்கள் முன்பாக அதே இடத்திற்கு கர்த்தர் மோசே திரும்ப அனுப்புகிறார். எந்த இடத்தில் எந்த நபர்களுக்கு முன்பாக நிற்க முடியாமல் தோற்று வந்திருக்கிறீர்களோ அதே இடத்தில் அதே நபர்களுக்கு முன்பாக மோசே நிறுத்தினது போல கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். அதற்கு இனி காலம் தாமதிக்காது. இந்த ஆண்டில கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். இதை செய்ய என் ஆண்டவருக்கு மட்டும்தான் முடியும். திரும்ப சில கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை நிறுத்த போறார். சில உறவுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை நிறுத்த போறார். சில சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை நிறுத்த போறார். சில எதிர்த்தவர்கள் முன்பாக கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். என்னை தூரம் பண்ணினவர்கள் முன்பாக கர்த்தர் என்னை நிறுத்த போகிறார். இன்னைக்கு யார் யார் உங்களை புறம் தள்ளி வைத்திருக்கிறார்களோ அவர்களே உங்களை தேடி உங்களை வீட்டுக்குள்ள நிறுத்துகிற ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன திருப்பி கொண்டு போய் நிறுத்தும் போது சும்மா நிறுத்த மாட்டார். என் நிமித்தம் ஏதோ ஒன்று நடக்கும். ஆமே, உங்களை ஒதுக்கின சில நபர்களுக்கு நீங்கள் அவசியப்படுவீர்கள். இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை, என்ன நிறுத்த உங்களால கூடும். உன்னை ஒதுக்கி தள்ளின சில நபர்களுக்காய் நீ புறப்பட வேண்டிய காலம் வந்திருக்க. ஆமே, அந்த நபர்களுக்கு நீ தேவை.